90% ட்ரேடர்ஸ் நாங்கள் லாஸ் பண்ணுறோம். ஏன்னா அதில் நீங்களும் ஒருத்தர் இருப்பீங்க. இப்போ என்ன ரீசன் அதை நாங்கள் லாஸ்ட் ஆகிறோம் வந்து 1 by 1 அப்லோட் பண்ணுறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் மாதிரி வீடியோக்கள் வரும், பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. நான் இப்போ இந்த வீடியோக்களை சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி அவாய்ட் பண்ணினீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் 1 மந்த் எண்டில் உங்களுக்கு பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் பார்க்கறதுக்கு ஏதும். நீங்கள் இப்போ வரைக்கும் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் இல்லைன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகிறதுக்கு ஏறும். ரைட். அதுக்காக நான் ஒவ்வொரு விஷயமா சொல்ற நேரம் அது எல்லாத்தையும் கட்டாயம் நீங்க ஃபாலோ பண்ண வேணும். சரிதானே? ரைட். இப்போ இன்றைக்கு நாங்கள் எதை பத்தி பார்க்க போறோம்னு சொல்லிச்சுன்னா ஓவர் ட்ரேடிங். இந்த ஓவர் ட்ரேடிங்ன்றது முதலாவது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்றது நாங்கள் விளங்கிக் கொள்ள வேணும். முதலாவது எங்களுக்கு பொறுமை இல்லை. பொறுமை இல்லைன்ற இடத்துல இருந்து எங்களுக்கு அந்த ஓவர் ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த இடம் இருக்குத்தானே, இந்த இடத்துல எங்க என்ட்ரி ஆகணும் என்று சொல்லி சொன்னால் இதுல ஒரு ஓட பிளாக் கொண்டு மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ எந்த செட்டாப்பின் படி எங்க நான் என்ட்ரு ஆகணும்? இந்த ஓட பிளாக்ல தான் என்ட்ரு ஆகணும். சரிதானே? ரைட். அப்படி இல்லாம இதுல ஒரு பாஸ்ட் மூவ்மெண்ட் ஒன்று நடக்குது என்று இடையில நான் ட்ரேட் ஒன்று பிளேஸ் பண்ண போனா அது ஓவர் ட்ரேட் ஆகும். அது எப்படி ஓவர் ட்ரேடா மாறும்னு சொல்லி சொன்னால் நீங்க இப்ப இதுல என்ட்ரி ஆகும்போது உங்களுக்கு அது ப்ராஃபிட் கொடுத்துருக்கும். சம்டைம் நீங்க என்ட்ரி ஆகி அது ஸ்டாப் லாஸ் பட்டிருந்தா அந்த லோஸ்ட் உங்களை நிம்மதியை தூங்குறது கூடாது. அந்த லோஸ்ட்டை ரிகவர் பண்றது நீங்க என்ன செய்வீங்க? திரும்ப ஒரு என்ட்ரி ஒன்று எடுப்பீங்க. இப்ப இந்த இடத்துல பாருங்க, இதுல இருந்து மார்க்கெட் என்ன செய்யுது? வேகமா மேல போயிருக்கு. இருந்தாலும் இந்த என்ட்ரி ஒன்று எனக்கு எடுக்கிறது கிடைக்கல. என்ன ரீசன்? என்ன ரீசன் என்றால் இதுல பை ஒன்று பிளேஸ் பண்றதுக்கான எந்த ஒரு செட்டப்புமே எனக்கு கிடைக்கல. எந்த ஒரு செட்டப்பும் இதுல இல்லைன்றதுனால எந்த என்ட்ரியும் இதுல எடுக்கலாம போயிட்டு. இப்ப நாங்க மார்க்கெட்ட மூவ்மெண்ட்டை பார்த்து என்ட்ரி எடுக்க வெளிக்கிட்டோம்னு சொல்லிச்சுன்னா மோஸ்ட் லோஸ்ட் ஆகும். அந்த லோஸ்ட் ரிகவர் பண்றதுக்கு நாங்க என்ன செய்வோம்? மறுபடியும் என்ட்ரியை பிளேஸ் பண்ணுவோம். அப்ப அதால இந்த ஓவர் ட்ரேடிங்கை ஓவர் கம் பண்றது நீங்க என்ன செய்ய வேணும் அப்படின்னு சொன்னால் நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய, அதாவது 70% மேல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியோட லேர்ன் பண்ணி கொள்ளுங்க. உங்களோட ஸ்ட்ராட்டஜி இல்லை என்று சொல்லி சொன்னால் வின்வெஸ்டர் யூடியூப் வீடியோ கொடுத்து நீங்க அதை பார்த்து லேர்ன் பண்ணி கொள்ளலாம். நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி ஒன்று எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுதோ அந்த சிஸ்டம் அந்த செட்டப் கிடைக்கும் போது மட்டும்தான் நீங்க என்ட்ரி எடுக்க வேணும். இவன் வந்து ஸ்டாப் லாஸ் பட்டா கூட நீங்க என்ன செய்யணும்? ஓகே அண்டு நெக்ஸ்ட் செட்டப் ஒன்று கிடைக்கும் வரையும் வெயிட் பண்ணணும். இல்ல அது லொஸ்ட் ஆயிட்டு எகைன் நீங்க ட்ரேட் எடுக்க வலிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா அது மேலும் மேலும் உங்க லொஸ்ட்டை கொண்டு வந்து சேர்க்கும். அப்போ ஒவ்வொரு லொஸ்ட்டும் உங்களை மென்டலி எஃபெக்ட் பண்ணும். அப்போ உங்களுக்கு அந்த லொஸ்ட்டை ரிகவர் பண்ணணும்னு நீங்க ட்ரேடை மீண்டும் மீண்டும் என்ன செய்ய போறீங்க? பிளேஸ் பண்ண போறீங்க. இது எல்லாமே உங்களை லொஸ்ட்ல ஒன்று நிப்பாட்டி உங்களோட அக்கௌண்ட்டே லாஸ்டா போய். அதால நாங்க ஒரு ட்ரேட் எடுக்கும் போது எங்களுக்கு கிளியர் மைண்ட் செட் இருக்கணும். ஓகே, இந்த இடத்துல ஏன் நாங்க ட்ரேட் எடுக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு கிளியர் மைண்ட் செட் இருக்கணும். அது ஸ்டாப் ப்ளஸ் பட்டாலும் ஓகே, அது நார்மல். ஸ்டாப் ப்ளஸ்ன்றது நார்மல் என்றது நாங்க எங்களுடைய என்ட்ரிக்கு எப்படி ஒரு செட்டப் ஒன்று கிடைக்குதோ அது கிடைச்சா மட்டும்தான் நாங்க எடுக்க வேணும். அப்படி இல்லாம மார்க்கெட்ற மூவ்மெண்ட்டை பார்த்தோ அல்லது வேற எதுவும் காரணத்துக்காகவோ நாங்க ரிவென்ஸ் ட்ரேடிங் எல்லாம் பண்ண போனோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா பெரிய ஓவர் ட்ரேடிங்கா ஆயிடும். அந்த ஓவர் ட்ரேடிங் இருக்கு மட்டும் உங்களுக்கு கடைசி வந்து ப்ராஃபிட் மேக் பண்ண இயலாது. அப்ப அதால நீங்க பிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. நீங்க எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணினாலும் சரி, நீங்க டிசைட் பண்ண வேண்டிய விஷயம் அந்த ஸ்ட்ராட்டஜி படி ஒரு எம்டி எனக்கு கிடைச்சா நான் எடுப்பேன். அது ஸ்டாப் லாஸ் பட்டா படட்டும், ப்ராப்ளம் இல்லை. அடுத்த நாள் கிடைக்கும் போது எடுத்து அப்ப நாங்க அந்த லோஸ்ட்டை ரிகவர் பண்ணி கொள்ளலாம் என்று நீங்க ஒரு மைண்ட் செட்டுக்கு வர வேணும். முதலாவது இந்த மைண்ட் செட்டுக்கு நீங்க வாங்க. அதுக்கு அடுத்ததா என்ன செய்ய வேணும் என்றதை அடுத்த வீடியோவில் சொல்றேன். இப்போதைக்கு நீங்க மைண்ட்ல எடுத்துக்கொள்ளுங்க, ஓவர் ட்ரேடிங்க என்ன வழிபட்டு நீங்க ஸ்டாப் பண்ண வேணும். முதலாவது வேலை. அதுக்காக நீங்க முதலாவது என்ன செய்யணும்? நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி ஒன்று லேர்ன் பண்ணி வச்சுக்கொள்ளணும். அடுத்தது அந்த செட்டப் கிடைச்சா மட்டும்தான் நீங்க என்ட்ரி எடுக்கணும். அடுத்தது அது ஸ்டாப் லாஸ் பட்டா கூட ஓகே என்று அடுத்த முறை எப்ப அந்த செட்டப் வருதோ அப்பதான் அடுத்த என்ட்ரி பிளேஸ் பண்ண வேணும். இது தவிர்த்து வேற எந்த வேலையும் நீங்க பார்க்க கூடாது.